Hi friends, welcome to my channel. நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பழைய சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஸ்நாக்ஸ் நம்ம கண்டிப்பா செஞ்சு வச்சுக்கலாங்க. ரொம்பவும் நல்லா இருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் இல்ல ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பாக நீங்களே சின்ன வயசில் இதை சாப்பிட்ருப்பீங்க. அப்படி சாப்பிட்டுருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிடாதீங்களா இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நமக்கு இந்த அளவுக்கு பழைய சாதம் மீதி இருக்குங்க. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக இப்போ இருக்கிற சாப்பாட்டில் பாதி அளவுக்கு சாப்பாடை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுலேயே இந்த மிளகாத்தூள், உப்பு, ஜீரகம்லாம் சேர்த்துட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் சாதத்தையும் அது கூடவே மேலே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைக்காமல் நல்லா இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்து வந்துடணுங்க. எடுத்து வந்த சாதத்தை ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தான் கையில் எடுத்து நம்ம கிள்ளி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டாக எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் கிள்ளி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முறுக்கு புளிகிற அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த இதை வச்சு நம்ம சின்னதாக பிழிஞ்சு கூட விட்டுக்கலாம். அதுவும் ஈஸி தாங்க. அது வேலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பழைய சாதத்தை நீங்கள் கீழே கொட்ட மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பழைய சாதத்தை தான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ரேஷன் அரிசிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஷன் அரிசியை நைட்டே நல்லா இந்த மாதிரி சாப்பாடை வடித்து வச்சுட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நிறைய கூட செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் ஒரு 2-3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மொறு நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ நான் இது எண்ணெயில் எப்படி பொரிக்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க. எண்ணெயில் கொஞ்சமாக இந்த மாதிரி வானலில் எந்த அளவுக்கு எண்ணெய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு 90s கிட்ஸ்க்கெலாம் யூஸ் ஆன ஒரு பழைய சாத வடகம் எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.